ட்ரெண்ட் வித் பூவா. நான் உங்கள் புவனேஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம கோயில் வீடியோ பார்த்தீங்கன்னா 2023 வந்து கோயில் வீடியோ வந்து நம்ம போடலை. ஸோ 2024 ஃபஸ்ட்டு கோயில் வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம வா இவ்வளோ தூரம் ஏறி வந்த கலப்பு மொத்தமாக போயிடுச்சுங்க. அச்சரப்பாக்கத்தில் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான கோயில். சரிங்களா, இது எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம செங்கல்பட்டு திருச்சி ஹைவேல கரெக்டாக நம்ம மேல்மருத்தூருக்கு அடுத்தது இருக்கிறது தான் அச்சரப்பாக்கம். கரெக்டாக அந்த பைபாஸுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து ரூட் வரும். கரெக்டான எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நான் வீடியோவில் வந்து பின் பண்ணி கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஓரளவுக்கு சின்ன மலை தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரலாம், பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. மலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலையில் டைமில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூலாம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரம் இருக்குது. ஸோ நல்லா காற்று ஓட்டலாம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் காலங்காலத்தில் வந்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி மூலிகள் நிறைந்த மலை தான் ஆக்சுவலாக இந்த மலையே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி மேலே தான் இருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து சின்ன திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க. ஸோ இந்த கோயிலையும் சுற்றி கிரிவலம் சுற்றுறாங்க. அதுவும் 14 கிலோமீட்டர், இதுவும் 14 கிலோமீட்டர். ஸோ அதனால் இது வந்து சின்ன திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஆனால் அதில் மலை ஏறுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் இப்படி ஏறுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டியோட வந்து எல்போ இப்படி வைக்கிறதுக்கும் கிராஸாக வைக்கிறதுக்கும் தனி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலில் பெயின்லாம் தெரியாது. மலை ஏறியாச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போகணும். நம்மளோட ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னா நம்ம கால பைரவர் இருக்கார். ஸோ அவரை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே வணங்கிட்டு அப்படியே நம்ம மேலே போயிடலாம். விநாயகர் இருக்காரு, அவரை வணங்கிடலாம். வள்ளி, முருகன், தேவயானை 3 பேர் கொண்ட சூப்பராக காட்சி தரார் முருகர். அவரை வணங்கிக்கலாம். வாங்க நம்ம அப்படியே மேலே போயிடலாம். நம்மளோட மூலவர் சிவபெருமானை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து தெரியும். ஆக்சுவலாக ரோட்லேருந்து சிவசிவான் அந்த போர்டு தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சன்னிதானம் ஒன்று இருக்குது. ராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம சிவனையும் பார்வதியும் வந்து வழிபட்டு போனதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு. வா இவ்வளோ தூரம் ஏறி வந்த கலப்பு மொத்தமாக போயிடுச்சுங்க. சுற்றி பாருங்கள், அப்படியே நம்ம தான் டாப்பில் இருக்கோம். செம்ம வியூ இருக்குது. நம்ம டோட்டல் சிட்டியை அப்படியே கவர் பண்ணுறோம், அந்த அளவுக்கு இருக்குது. மேலே வந்துட்டோம். வாங்க நான் எல்லா கோயிலும் சொல்கிறது தான், நம்ம சிவபெருமானை வணங்கணும்னா ஃபஸ்ட்டு நந்தீஸ்வரர் கிட்ட அவரோட உத்தரவு கிட்டது நம்ம மயில் சிவபெருமானை வணங்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து வேர்வை சிந்தி வந்ததுக்கு நம்ம ஸ்ரீ பசுபதீஸ்வரர் வந்து சூப்பரான காட்சி கொடுத்தாரு. நீங்களும் அதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. ஸோ நம்ம போகிற வழி வர வழி தான், ரொம்ப தூரம்லாம் கூட கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மலை ஏறிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சிவபெருமானை பார்த்துட்டோம், நல்லபடியாக வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. நீங்கள் மேலே அவ்வளோ களைப்பாக இருந்தாலும் சரி, அந்த மேலே வந்து நின்றீங்கன்னா அவ்வளோ காற்று சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக தெரியும் எவ்வளோ பெருசு நம்ம மேலே நின்றுட்டுருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை தான் தீபம் ஏற்றுறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்திகை தீபத்துக்காண்டி இங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. ஸோ ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்கு வந்து பௌர்ணமிக்கு வந்து இங்கேயும் சுற்றுறாங்க. ஏன்னா சின்ன திருவண்ணாமலைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பௌர்ணமி பிரதோஷம்லாம் இந்த கோயிலில் கூட்டங்கள் வந்து இந்த ஊர் மக்கள் மொத்த பேரும் வராங்க. ஸோ ரொம்ப மிக சிறப்பான ஒரு கோயில். கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஏன்னா மெயின்லேயே தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே தெரியும், ஹைவேலுக்கும் இதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் கார்லையோ இல்லை 2 வீலர்லையோ இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் எதில் வந்தாலுமே உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.
நம்ம நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வணங்கிட்டு அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து மார்னிங் வருது நல்லது தானே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 10 தான் ஆகுது. சரியான வெயில், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷர்ட்டே நனைஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக இறங்கிடலாம். ஈவினிங் அதே மாதிரி வரலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க்கே தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பைபாஸில் போகும்போது எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவசிவான்னு போர்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நீங்கள் மேலே ஒரு சில பேருக்கு கோயிலுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த மேலே ஏறிட்டு இந்த மூலைகளான்னு போய் பார்த்துட்டு நீங்கள் மேலே போய் உக்காந்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சாந்தமாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஒரு மன அமைதியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.